ப்ராப்பர் நவுன்னா உரித்தான பெயர் சொல். உரித்தான பெயர் சொல்னால் என்னென்னா, உரித்தானனா என்ன, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. உரித்தானது இப்போ இவங்களுக்கு இது உரித்தானது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஸோ இவங்களுக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் இருக்கும்னா அதுதான் ப்ராப்பர் நவுன், உரித்தான பெயர் சொல்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஜென்ரல் நேம்ஸ் பார்த்தோம். ஒரு பாயை பார்த்தோம், ஒரு கேர்ள் பார்த்தோம், ஒரு டீச்சர் பார்த்தோம், ஒரு டாக்டர், ஒரு மேன், ஒரு விமன், இந்த மாதிரி பார்த்தோமா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரல் நேம்னு சொன்னோம். இப்போ அந்த ஜென்ரல் நேமாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வச்சுருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் அப்படின்னா அந்த பாய்க்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க, பென் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு கேர்ளுக்கு ஆனா அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு டீச்சருக்கு பூர்ணிமா, என்னோடய பேர் சொல்லிக்கிறேன், பூர்ணிமா. ஸோ என்னோடய பேர் பூர்ணிமா அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. டாக்டர், இப்போ டாக்டருக்கு கலா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஒரு மேன் அப்படின்னா பால் அப்படின்னு ஒரு பேர். ஒரு உமனுக்கு ஜோதி அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்களா. ஜென்ரலாக நம்ம கூப்பிட்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் நவுன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், காமன் நவுன் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எப்போ நமக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும்னா அது ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தையாக வர்றப்போ மட்டும்தான் அது கேபிட்டல் லெட்டரில் வரும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது என்ன பண்ணும், ப்ராப்பர் நவுன் ஒரு வாக்கியத்தில் முதலாக வந்தாலும் இடையில வந்தாலும் எங்கே வந்தாலுமே அது என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்லும், கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சா பென் அப்படின்னு, ஐ சா அ பாய் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அங்கே பிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் வந்துச்சு, ஏன்னா அது இடையில வந்தது. பட் இப்போ நான் ஐ சா பென், நான் பென்னை பார்த்தேன் அப்படிங்கிறப்போ, பென்னுங்கிறப்போ பிஇஎன் போகிறப்போ அந்த பி என்ன வரும், ஸ்மால் லெட்டராக வராது, கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். ஸோ பேர் எங்கே வந்தாலும் அது கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் நவுனோட ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரெண்டாவது சிட்டி. ஒரு சிட்டியை நம்ம ஸ்பெசிஃபிக் நேமாக ஜென்ரல் நேமாக நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் நேமாக வச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மதுரை, பார்க் ராஜாஜி பார்க், ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஷாப் லிண்ட்டுங்கிறது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இன் ஸ்விட்சர்லாண்ட். ஸோ லிண்ட். அண்ட் கண்ட்ரி இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸஸ்க்குரிய ஸ்பெசிஃபிக் நேம்.